ஏங்க பஸ் எப்போ வரும்? பஸ்ஸு இப்போ வரும் லட்சுமி. தினம் ஆபீஸுக்கு போயிட்டு வருவோம்ல, இந்த நேரத்துக்கு பஸ்ஸு வரும். சரி, இப்போ என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற? எங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம். ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? எனக்கு உடம்பு நல்லா தாங்க இருக்கு. உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, அதுக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு போறோம். எனக்கு உடம்பு சரியில்லையா? எனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு. ஏங்க உங்களுக்கு வர வர கண்ணு கொஞ்சம் நல்லாவே தெரிய மாட்டேக்கி, அதனாலதான் ஆஸ்பத்திரி கூட்டு போய் கண்டக்டரை பார்க்கணும்னு பார்க்கேன். என் கண்ணுக்கு என்ன ஓட்ட? கண்ணு நல்லா தான் தெரியுது. அப்படியா? கண்ணு நல்லா தெரியுதா? அப்ப நான் அந்த செவப்பு செல்ல கட்டிக்கிட்டு வர பொம்பளை யாருன்னு சொல்லுங்க. அது யாருன்னு எனக்கு தெரியலையே. பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியல, அதனாலதான் சொல்லுதேன். உங்களுக்கு கண்ணு தெரியல, தூர பார்வையா இருக்கும்னு நினைக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். டாக்டர் எதுவும் மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பாரு. அப்படியே ஆபரேஷன் எதுவும் பண்ணணும்னு சொன்னாருன்னா கூட பண்ணி விட்டுருவோன்னே. Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Telling lies, no, Papa. Open your mouth, ha, ha, ha. என்ன டீ, நடு வீட்டுக்குள்ள நின்று பாட்டு கச்சேரி நடத்திக்கிட்டு இருக்க? வீட்டில் வேற வேலையே இல்லையா? இப்போ என்ன வேலை இருக்கு? நான் பாட்டு கச்சேரி ஒன்றும் நடத்தலை. நான் ரைம்ஸ் பாடிக்கிட்டு இருக்கேன். பிள்ளை வளர்ந்துட்டான்னா அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சொல்லி கொடுக்கணும்ல. அப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா? அதை ஒன்று ஒன்றா படித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா படிச்ச கருக்கல் ஆயிட்டு வீட்டில் விளக்கேற்ற வேண்டாமா? சாயந்தரம் 6 மணி ஆயிட்டுன்னா விளக்கேற்றி பழகு. மணி 6 ஆகலைல்ல, 5:45 தானே ஆகுது. சரி, போய் விளக்கேற்றிட்டு நல்ல புத்தியை கொடுன்னு போய் சாமியை கும்பிடு. இப்போ என்ன நான் புத்திக்கிட்டு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்? சாமியை கும்பிடுன்னா கேட்கலான்னு பாரு. சரி சரி, சாமி தானே கும்பிடணும். போய் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடுதேன். கடவுளே, எங்கள் மாமியாருக்கு நல்ல புத்தியை கொடுன்னு நல்லா வேண்டிக்கிட்டு வார. என்ன ராமு வந்துடுவான், அவனுக்கு காப்பி கீப்பி போட்டு வச்சுட்டு போய் சாமி கும்பிடு, சரியா இருக்கும். ஆட்டும் ஆட்டும். ஒன்று நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏதாட்டும் ஒன்று இவளே செய்தாளா? எல்லா வேலையும் சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னாதான் செய்யுதா? நீங்கள் சொல்லாமலே ஒரு நாளைக்கு பாருங்க, ஓலை வெடியை கொளுத்தி உங்கள் வாய்க்குள்ளே போடுதே. அத்தை சொன்ன மாதிரி விளக்கேற்றியாச்சு. அடுத்து சாமியை கும்பிட வேண்டியதான். கடவுளே, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. நீங்கள் நல்லவங்களை மட்டுமே எதுக்கு இப்படி போட்டு சோதிச்சுட்டு கிடைக்கீங்க? கெட்டவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, ஏன் நல்லவங்களை மட்டும் இந்த பாடுபடுத்துறீங்க? கெட்டவங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தா சும்மாவா விடுவானுங்க? கடவுளையே ஏசுன்னு போட்டு ஏசுவானுங்க. அதனாலதான் நல்லவங்களா பார்த்து சோதிக்காரு. நல்லவங்கன்னா நம்ம தலையெழுத்துன்ட்டு பேசாம அமைதியா விட்டுருவாங்கல்ல, அதுக்கு தான் நெட்டம்மா. யோ பொக்கவாயி, உங்களை யார் இப்போ பாடம் நடத்த சொன்னா? நான் சாமி கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதுக்கு குறுக்க வாரியரு? சாமி எப்படி பதில் சொல்லும்? அதுக்கு பதில் தான் நான் சொல்லுதேன். மாமியாரே, இப்போ சந்தோஷமா சாமி கும்பிட்டாச்சு. போ போ, இதெல்லாம் சொல்லி தெரியக்கூடாது. தினம் நீயே செய்யணும். 6 மணிக்கு விளக்கேற்றுவோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் 5:45 வந்து விளக்கேற்றுன்னு சொல்லிக்கிட்டு நான் சொல்லி தான் நீ விளக்கேற்றுனேன்னு வேற சொல்லுதீங்களோ? நான் சொல்லலைன்னா நீ ஏத்திருப்பியோ? ஆமாம், நீங்கள் 6 மணிக்கு பார்த்துருக்கணும். விளக்கு ஏற்றாமல் இருந்தால் அப்புறம் கேட்டிருக்கணும். தினம் தான் வந்து 5:30 சொல்லியிருந்தீங்களே. சரி டி, நாளையிலேருந்து நான் சொல்ல மாட்டேன். ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து அவங்க 2 பேரும் கூட ஒரே போராட்டமா இருக்கு. நாளையில இருந்து ஓவர் டைம் கேட்டுட்டு ராத்திரி 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வர போறேன். இவளை 2 ஏச்சி ஏச வேண்டியதானே? நீ எதுக்கு ஓவர் டைம் பார்த்துட்டு கிடக்க? அதானே, அவங்க தான் சண்டைக்கு வராங்க. அவங்கள 2 ஏச்சி ஏச வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு நீங்கள் போய் ஓவர் டைம் பார்க்கணும்? என்ன டி, இப்போ என்கிட்ட சண்டை இழுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? நான் பாட்டுக்கு பிள்ளையாரேன்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் இந்த மனுஷன் தான் காரணம். இவர் தான் சும்மா இருக்காம வாயை வச்சுக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டு இருக்காரு. நெட்டம்மா, நான் என்ன செஞ்சேன்? சாமி கும்பிட்றவளை தடுத்தது நீங்க தானே. நீ சாமிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த, அந்த கேள்விக்கு பதில் தானே நான் சொன்னேன். உங்களை யார் சொல்ல சொன்னா? பதில் சொல்லுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டேனா? நான் பிள்ளையார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா பிள்ளையார் தான் பதில் சொல்லணும். நீங்கள் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இன்னைக்கு காப்பியும் கிடையாது, சோறும் கிடையாது. பேசாமல் போய் படுத்து தூங்குங்க. ஏட்டி, என் மேலே இருக்கிற கோவத்தை எதுக்கு அவன் மேலே காட்டுதே? உங்கள் மேலே இருக்கிற கோவத்தை உங்கள் மேலே காட்டுவேன். அந்த மனுஷன் மேலே இருக்கிற கோவத்தை அவர் மேலே தான் காட்டுவேன். உங்களுக்கும் சோறும் கிடையாது, காப்பியும் கிடையாது. நீங்களும் போய் படுத்து தூங்குங்க. என்ன இன்னும் தூங்க போலையா? நெட்டம்மா, மணி 6 தான் ஆகுது. தூக்கம் எப்படி வரும்? ரூமில் போய் படுத்துக்கிட்டு கண்ணை மூடி கிடங்க, தூக்கம் தன்னால் வந்துடும். இதுக்கு தான் அப்பமே சொன்னேன் வேற இடத்துல பொண்ணு பார்க்கேன்னு. கேட்டானா இவன்? ஊரில் இல்லாத பேரழகின்னு இவளை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கான். இவன் என்ன பாடுபடுத்துதா? சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க, நான் போய் தூங்குதேன். பொண்டாட்டியை ஒன்றும் சொல்லிடக்கூடாதே, உடனே எந்திரிச்சு ரூமுக்குள்ளே போயிடுவான். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா உங்களுக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ போ. சரி, என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டில் நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியுதா? அவங்களுக்கு அதை செய்யணும், இவங்களுக்கு இதை செய்யணும்னு ஒரேடியே செஞ்சுக்கிட்டே தான் கிடக்க வேண்டியிருக்கு. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்னைக்கு தான் இருக்க போகிறோமோ தெரியலப்பா. நான் இருக்கிற வரைக்கும் அப்படிலாம் இருக்க முடியாது.
இவங்க இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னா இவங்களுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதுதான். என்னது இது, தங்க விலையும் வெள்ளி விலையும் இப்படி கூடிக்கிட்டே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக துட்டு சேர்த்து வச்சு ஏதாட்டும் ஒரு நகை வாங்கலான்னு பார்த்தேன், வாங்க முடியாது போலயே. என்ன தங்க விலை 1,00,000க்கு மேலே போயிட்டு. இனிமே தங்கம் வாங்குறதெல்லாம் நடக்காத காரியம். ஒரு பவுன் நகை வாங்குறதுக்கு 1,00,000 தேவைப்படுது. இதில் கடைக்கு போனால் செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து கூட ஒரு 10,000 போட்டுருவானுங்க. அவ்வளோ விலை கொடுத்து ஒரு பவுன் நகை வாங்குறதுக்கு சும்மா இருக்கலாம். பேசாமல் ஒன்று செய்யுவோம், நம்மளே ஒரு தங்கம், நம்மளுக்கு எதுக்கு தங்கம்னு சொல்லி நம்மளே நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்கிட வேண்டியதான். வேற என்ன செய்ய? என்ன டீ தன்னால் புலம்பிக்கிட்டு கிடக்க? எத்தே தங்கம் விலை 1,00,000 தாண்டிட்டுத்தே. வெள்ளி விலை எவ்வளோ தெரியுமா? 222 ரூபாயாம். அதான் அன்னைக்கே சொன்னேன், வெளியில் ஏதாட்டும் ஒன்று வாங்கி போடுன்னு. கேட்டியா நீ? வாங்கினா தங்கத்தை தான் வாங்குவேன். இப்போ பாரு, ஒன்றும் வாங்க முடியாமல் போயிட்டு. தங்கமும் வாங்க முடியாது, வெள்ளியும் வாங்க முடியாது. எல்லாம் கடையில் இருக்கும், நம்ம பார்த்துட்டு சும்மா வர வேண்டியதான். சரி விடுங்க, இருக்கவே இருக்குது கவரிங் நகை. நம்ம ஏதாவது கவரிங்கில் வாங்கி போட்டுக்கிட வேண்டியதான். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கிட்டா ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் தங்கம் வெள்ளி போட்ட மாதிரி இருக்க மாட்டி. அதுக்கு என்ன செய்ய முடியும்? யானை விலை குதிரை விலை விற்கி நம்மளாம் வாங்கி போட முடியுமா? பணக்காரங்க மட்டும் நகையை வாங்கி போடுவாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். விலை குறைய வாய்ப்பே இல்லை என்னம்மா. என் கல்யாணத்தோட தங்க விலை எவ்வளோ இருந்துச்சு? 11,000 இருந்துச்சு. இப்போ பாருங்க, 1,00,000 தாண்டி போயிட்டு. 10-15 வருஷத்துக்குள்ளேயே இவ்வளோ மாற்றம். இனிமேல் எங்கே குறைய போகுது? சரி விடு, சோறு ரெடி ஆயிட்டு வந்து சாப்பிடவா, அதுக்கு தான் கூப்பிட வந்தேன். என்னத்தே, இன்னைக்கு நீங்களே சோறு வாங்கி முடிச்சிட்டிங்களா? கறி வாங்கிட்டு வந்து வச்சல, குழம்பு வச்சுட்டேன். சரித்தே, சாப்பிடுவோம். நாட்டு நடப்பை பற்றி பேசி என்ன செய்ய? தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. சரி வாங்க போய் சாப்பிடுவோம். ஏங்க நீங்க வீட்ல இருங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துருவேன். வெளியையா? வெளியே எங்க போற? ஏங்க செண்பகத்துக்கு உடம்பு சரியில்லைங்க, அவளை ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வரேன். அப்படியா? அவளுக்கு என்ன செய்யுது? 2 நாளா சாப்பிடவே மாட்டேக்கா. ஒரேடியா ஒரு வாரமா போய் படுத்து படுத்து கிடக்கா. அது என்னன்னு தெரியல, கூட்டு போயிட்டு வந்துருவேன். மாட்டாஸ்பத்திரி திறந்திருக்குமாக்கும்? அதெல்லாம் திறந்திருக்கும், போயிட்டு வரேன். நானும் வேணா வரட்டா? வேண்டாங்க, நீங்களும் வந்தா 2 பேரும் போகும்போது கதவு மூடிட்டு போக வேண்டியிருக்கும். நாம கதவு மூடிட்டு வெளியே போனாலே வீட்டுக்குள்ள இருக்கிற முட்டையை பூரா எவ்வளவு களவாண்டுட்டு போயிருந்தாளுங்க. நீங்க இங்கனே உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துருவேன். நீ எப்படி செண்பகத்தை கூட்டிட்டு தனியா போவ? நான் ஆட்டோல தாங்க போறேன். நம்ம வீட்ல வேலை செய்யற பையன் வண்டியில வருவான். அவன் செண்பகத்தை கயிறை போட்டு கட்டி அப்படியே கூட்டு வரேன்ட்டான். சரி சரி, பார்த்து போயிட்டு வான்னு. சரிங்க, உள்ள காபி போட்டு வச்சிருக்கேன், குடிச்சுக்கோங்க என்ன. சரி, நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடட்டா? இன்னைக்கு போணுமாக்கும், நாளைக்கு போக வேண்டியதானே? நாளைக்கு போனா பொருள் இருக்குமோ இருக்காதோ, இன்னைக்கே போய் வாங்கிட்டு வந்துருதேன். ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். சரி, அப்பனா கதவை சாத்தி வச்சுட்டு போங்க. பக்கத்து வீட்டுக்காரிட்ட சொல்லிட்டு போங்க, அவ கொஞ்சம் பாத்துக்கிடுவா. சரியா? சரி பட்டு, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிடுதேன். அத்தை பாட்டி, மாலை நாங்க வரும்போது இங்க தானே நின்னுக்கிட்டு இருந்தா, திடீர்னு எங்க ஆளை காணோம். நீ வந்ததை பார்த்துட்டு தானே போனா, இப்போ வருவா பாரு. சரி வரட்டும். நெட்டச்சி, என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை பாட்டி, எங்கள் மாமியாருக்கு எனக்கு சண்டை. உனக்கு வேலை இல்லை, உங்கள் மாமியாருக்கு வேலை இல்லை. 2 பேரும் எந்நேரமும் இப்படி தான் பண்ணதீங்க. 2 நாளைக்கு நல்லா இருக்கீங்க, 3ஆவது நாள் எலியும் பூனை மாதிரி அடிச்சுக்கிடுதீங்க. பிறவு என்ன, சும்மா எப்போ பார்த்தாலும் என்னையே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் வீட்டில் வேலை செஞ்சாலும் குத்தம், செய்யலைனாலும் குத்தவங்காக. மாமியாருன்னா அப்படித்தான் இருப்பாங்க, நீங்க தான் கண்டு காணாம இருந்துக்கிடணும். அவங்க சும்மா கடந்துட்டு என்ன ஏசுனா பரவாயில்ல. ராமுக்கு எனக்கு சண்டை இழுத்து விட்றதே ஒரே குறிக்கோளாக வச்சுருக்காங்க. ராமு வந்த உடனே தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆரம்பித்து கச்சேரி விடிய விடிய நடக்கும். சரி விடு, கனகா அப்படித்தானு உனக்கு தெரியுமில்ல, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன். உங்கள் ஃப்ரெண்டுன்னு அவங்களுக்கு சப்போர்ட் அடித்து பேசுதீங்களோ? நான் தான் எந்நேரமும் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அவங்க ஒரு நாளைக்கு விட்டு கொடுத்தா என்னையா? என் ஃப்ரெண்டுன்னெலாம் அப்படி பேசலட்டி, அவள் தான் அப்படி இருக்கா. சரி, நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீ சந்தோஷமா இருக்கலாம்ல, அதுக்கு சொல்லுதேன். நான் அவங்ககிட்ட நேர்லேயே போய் கேட்டுட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு என் மேலே கோவப்படுதீங்கன்னு. அவங்க என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, என்னைய அவங்களுக்கு பிடிக்கல, அதனால எப்பவும் அப்படித்தான் இருப்பாங்க. பிடிக்காத மருமவா கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தம்பாங்க. சரி, நான் அதெல்லாம் கண்டுக்கிடல, சும்மா தான் விட்டுட்டேன். இந்தாங்க இந்தாங்க, எல்லாரும் காப்பியை குடிங்க. கொண்டா கொண்டா குடிப்போம். காப்பி கொண்டு வரதான் அவசரமா உள்ள உடனேயாக்கும், நீயும் உட்காந்து குடியே. ஏக்கா நீங்க குடிச்சுக்கிட்டு இருங்கக்கா, நான் இந்த ஒரே ஒரு நிமிஷத்துல வந்துடுதேன். ஒரு நிமிஷம்ட்டு எங்கே உள்ள ஓடுதாக? வருவா வருவா, இருங்க. சுட சுட வாழைக்கா பஜ்ஜி, எல்லாரும் சாப்பிடுங்க.
ஏய் அம்மா, ஏன் இப்படி ஓடி ஓடி செய்யுதே? உட்காரட்டி, காப்பி கொடுத்துட்டேல்ல, பிறவு என்ன இப்ப பச்சி எல்லாம் செய்யணுமாக்கும்? நீங்கள் என்னைக்காவது எங்கள் வீட்டுக்கு வரீங்க, தினம் மரத்தடியில் உட்காந்து கதையை பேசிட்டு அப்படியே ஓடிடுறீங்க. பிறகு நான் வீட்டுக்கு வந்த ஆட்களை சும்மா விட முடியுமா? லட்சுமி அக்கா பச்சையை கொண்டாங்க திம்பும். சரிட்டி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? அத்தை பாட்டி, பம்பாய்க்கு போறதுக்கு டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் சொன்னால சிம்ரனு. ஆமாம், நேற்று வந்து சொல்லிட்டு போனால. அதான் நம்மளுக்கெல்லாம் டிக்கெட் கிடைச்சிட்டு ராதாக்கு டிக்கெட் கிடைக்கல. அதான் அவட்ட சொன்னா சண்டைக்கு வருவாளே. ஆமாக்கா, அதான் எங்களுக்கும் பயமாக இருக்குது. டிக்கெட் அவளுக்கு கிடைக்கல, என்ன செய்ய முடியும்? இப்ப அவட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளையும் போக விடாம ஏதாவது ஒண்ணு பண்ணுவா. அதனால பேசாம விட்டுருங்க, அவட்ட யாரும் சொல்லவே வேண்டாம். இது என்ன கதை? நம்ம சொல்லலைன்னாலும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோன்னே தெரிஞ்சிரும்ல. பெட்டியெல்லாம் தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரட்டும். வந்த பிறகு தெரிஞ்சா பரவாயில்ல, இப்பவுமே தெரிஞ்சா பிரச்சனை தான். நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம்க்கா. நானும் சொல்ல மாட்டேன், நெட்டச்சியும் சொல்ல மாட்டா. செல்விட்டையும் தாத்தாட்டையும் சொல்லி வச்சிடணும். இழிச்சவாட்டையும் சொல்லி வச்சு அவன் மறந்து கூட ராதாட்ட போய் எதுவும் கேட்டுற போறா. இழிச்சக்காக்கு ராதாவை பார்த்தாலே பிடிக்காது, அவட்ட எதுவும் போய் பேச மாட்டாங்க. லட்சுமி அக்கா, எனக்கு ஒரு டவுட்டு கேட்கட்டா? கேளுட்டி, என்ன டவுட்டு? ஏக்கா, இந்த வேர்ல இருந்து வேர்க்கடலை எடுக்காங்கல்லக்கா, அதே மாதிரி உங்க கொண்டையில இருந்து கொண்டக்கடலை எடுக்க முடியுமாக்கா? என்ன எல்லாரும் ஒரே நேரத்தில் வாயை பழக்கீங்க? எனக்கு வந்திருக்கிற டவுட்டுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் கொண்டையில இருந்து கொண்டக்கடலை எடுக்க முடியாது டி? ஈரும் பேனும் வேணா எடுக்க முடியும், வேணா எடுத்து தின்னு. இல்லை, ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன், இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு, அதான் கேட்டுட்டேன். எப்படித்தான் உனக்கு இந்த மாதிரி டவுட் எல்லாம் வருதோம்மா? சரி, டவுட்டை விடுங்க. படையப்பா படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோமா? அந்த படத்தை ஏற்கனவே பார்த்தாச்சுல. பார்த்தா என்ன, மறுபடியும் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்தா ஜாலியாக இருக்கும்ல. ஆமாம் லட்சுமிக்கா, தேட்டரில் போய் பார்ப்போம், ஜாலியாக இருக்கும். தியேட்டர்ல போய் பார்க்கலாம், ஆனா இன்னைக்கு போக முடியாது டி. எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு, ரேஷன் கடைக்கு போகணும். ரேஷன் கடையில் பொருளெல்லாம் வந்துட்டாக்கும். ஆமாக்கா, பொருள் வந்துட்டான். காலையில சில்பாக்க ஃபோன் அடிச்சு கேட்டுட்டேன், நான் போய் வாங்க போறேன். ஏட்டி, அப்போ நீயும் போய் வாங்கிட்டு வந்துருதியா? நம்மளும் வாங்கணும்ல. ஆ சரித்தே, நானும் அப்போ லட்சுமி அக்கா கூட போய் வாங்கிட்டு வந்துருதேன். அப்போ படத்துக்கு போக முடியாதா? படத்துக்கு வேணா நாளைக்கு போவோம் டி. இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போகணும், அதான் முக்கியம். அப்போனா ராமுட்ட சொல்லி நாளைக்கு எல்லாருக்கும் டிக்கெட் போட சொல்லட்டா? சரி சொல்லிரு, மொத்தமா சேர்த்து ராம தம்பியை டிக்கெட் போட சொல்லு. நாங்க எல்லாரும் எவ்வளவு தொட்டுன்னு பார்த்து கொடுத்துருதோம். ஆட்டும்க்கா, நான் சொல்லியிருந்தேன். ராமுட்ட சொல்லி ஆஃபீஸில் இருந்தே டிக்கெட் போடுற சொல்லியிருந்தேன். நாளைக்கு சாயந்தரம் நம்மளாம் போவோம். சரி, இந்த காப்பியை குடிச்சு பச்சையை தின்னு முடிச்சிட்டு சீக்கிரம் ரேஷன் கடைக்கு போய் வேலையை முடிப்போம். என்ன ஆட்கள்லாம் வந்து இவ்வளோ நேரம் ஆயிட்டு, சில்பாவை இன்னும் காணும். கவர்மெண்ட் வேலை பார்க்கல, நேரத்துக்கு தான் வருவா. அதுவும் சரிதான்க்கா, அவள் என்னத்துக்கு கடையை சீக்கிரம் திறந்து வச்சுட்டு வந்து உட்காரணும்? அவள் நேரத்துக்கு வந்தால் போதும். நாளைக்கு கூட வந்திருக்கலாம். வீட்டில் சீனி காலி ஆயிட்டு, பிறகு கடையில் போய் ஒரு 1/2 கிலோ சீனி வாங்க வேண்டியிருக்கும். அது எதுக்கு துட்டை போட்டு செலவழிச்சுக்கிட்டு அதை இன்னைக்கே வந்துட்டேன். எனக்கு சீனி கிடக்குக்கா, பருப்பு தான் காலி ஆயிட்டு. அந்த பருப்பை கொண்டு சாம்பார் வச்சு சோத்தில் ஊற்றி தின்னா வாய்க்கு விளங்க மடக்கிட்டி. இட்லி தோசைக்கு வச்சு தின்னா வேணா நல்லா இருக்கு. ஆமாக்கா, நானும் இட்லி தோசைக்கு தான் வைப்பேன். சோத்துக்கெல்லாம் வேறு பருப்பு தான் வாங்கி போட வேண்டியிருக்கு. இதை கொண்டு மனுஷன் திங்க முடியுமா? இளிச்சக்கா வீட்டுக்கார் வந்திருக்காரு போல. ஆமாக்கா, மனுஷன் திருந்தணுன்னு அமைதி ஆயிட்டாரு பார்த்தீங்களா? சரி, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரத்தானே செய்யும். இனிமையாவது இளிச்சக்கா நிம்மதியாக இருக்கட்டும். பாத்திமா, என்ன ஆளையே பார்க்க முடியல? வேலையே சரியாக இருக்குக்கா, அதான் எங்கேயும் வர முடியல. பாத்திமா, நாங்கள் எல்லாரும் நாளைக்கு படையப்பா படத்துக்கு போகிறோம், நீயும் வாரியா? நான் எங்கள் படத்துக்கெல்லாம் வரேன், என்கிட்ட துட்டே கிடையாது. வர்ற காசு வீட்டு செலவுக்கும் வாய்க்கும் வயிற்றுக்கும் தான் சரியாக இருக்குது. உனக்கு ஒரு ஆளுக்கு தானே டிக்கெட்டு நான் போடுதேன், வா நீயும் வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு சொல்லுதேங்க்கா, பிள்ளைகள் வேற வந்துடுவாங்க, தனியாக இருப்பாங்கல்ல, விட்டுட்டு வர முடியாது. நான் கேட்டுட்டு சொல்லுதேன். ஆ சரி டி, நாளைக்கு தான் போகிறோம், நாளைக்கு காலையிலக்குள்ளே சொல்லுண்ணே. ஆ சரி சொல்லுதேன். சுத்தி சுத்தி வந்தீக, சுட்டு விழியால் சுட்டீக, முத்தாடும் ஆசை முத்தி போக. எத்தனை பொண்ணுக வந்தாக, என்னை இடுப்புல சொருவ பார்த்தாக, முந்தானையில் நீங்க தான் முடிஞ்சீக. எடு விளக்க மாத்த, எவளே அவன் என் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறது? நான் தாம்மா அது பாடுனது. நான் தானே? யாரு? ஐயோ டாக்டர் ஐயா, நீங்களா? ஆமாம்மா, நான் தான். நீங்க என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? உங்களுக்கு ரேஷன் கடையில் என்ன வேலை? என் பொண்டாட்டி பருப்பு சீனி பாமாயில் வாங்கிட்டு வர சொன்னாம்மா. அப்போ அரிசி வேண்டாமா, நான் வாங்கிக்கிட்டட்டா? வாங்கிக்கோம்மா, வாங்கிக்கோ. டாக்டர் என்னாச்சு, நீங்க கடையில் பொருளெல்லாம் வாங்க வேண்டியதானே? எதுக்கு ரேஷன் கடையில் வந்து வரிசையில் நின்றுட்டு இருக்கீரு? ஏம்மா இருக்கட்டும்மா, அதுக்குன்னு வர்ற பொருளை சும்மாவா விட முடியும், வாங்கிக்கிடுவோம்.
நானே உங்களை வந்து ஆஸ்பத்திரியில பார்க்கணும்னு நினைச்சேன் டாக்டர். நீங்களே வந்துட்டீங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்கு. அப்படியாம்மா? சரி சரி, ஆஸ்பத்திரிக்கு வாங்க. எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தால் ஃபீஸ் வாங்கிடலான்னு பாக்கீரோ? ஆமாம், ரோட்டில் நின்று இலவசமால பேசணும். துட்டு துட்டு நலையாதீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி கேளுங்கம்மா, சொல்லுதே. டாக்டர் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் டாக்டர். வெயிட் கூடிக்கிட்டே போகுது, உடம்பு குறையவே மாட்டேக்கி. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். உடம்பு குறைக்கிறது ரொம்ப ஈஸிம்மா. என்ன சொல்லுதீங்க டாக்டர்? ஈஸியா? அது எப்படி ஈஸி? தினம் உங்கள் தலையை வலது பக்கம் ஒரு தடவை இடது பக்கம் ஒரு தடவை ஆட்டினா போதும்மா, உடம்பு தன்னால் குறைஞ்சிரும். ஏக்கா கதை விடுதாரு, இவரை நம்பாதீங்க. அது எப்படி டாக்டர்? தலையை வலது பக்கமும் இடது பக்கமும் ஆட்டுனா உடம்பு எப்படி குறையும்? அதெல்லாம் குறைஞ்சிரும்மா, நீங்கள் தலையை ஆட்டி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். சரி, நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். தலையை வலது பக்கமும் இடது பக்கமும் ஆட்டுதேன். எப்பெல்லாம் ஆட்டணும்? காலையிலயா, மத்தியானமா, சாயந்தரமா? சொல்லுங்க. அதுக்கெல்லாம் நேரங்காலமே கிடையாதும்மா. எப்பெல்லாம் சாப்பாடு தட்டை கொண்டு வந்து உங்கள் முன்னால் யாராவது நீட்டுறாங்களோ அப்பெல்லாம் வேண்டான்னு அங்கிட்டு இங்கிட்டும் தலையை மட்டும் ஆட்டுங்க, உடம்பு தன்னால் குறைஞ்சிரும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை.